வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பேசுவது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பேசுவது எப்படி, ஹவு டு கன்வர்ஸ் அப்படின்னா சில பகுதியில் பார்த்தோம். ஹவு டு கன்வர்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு கன்வர்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அவர் கலீக்ஸ், ஹவு டு கன்வர்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அவர் எல்டர்ஸ், ஹவு டு கன்வர்ஸ் வித் அவர் பேரண்ட்ஸ், ஹவு டு கன்வர்ஸ் வித் அவர் ஸ்பவுஸ் அப்படின்னு ஒரு நேரத்திலையும் அந்த பேச்சோட தன்மை, பேச்சோட திறமை, பேச்சில் கொண்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே மாறுபடும். நண்பர்களோடு பேசும்பொழுது எப்படி ஒரு சகஜமாக ரொம்ப ஹாஸ்யமாக பேசுகிறோமோ அதே போல் நம்ம என்ன நம்மளுக்கு எல்டர்ஸ், நம்ம ஒரு சோஷியல் கெட் டுகெதரில் அப்படி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது அங்கே எந்த மாதிரி பேசணுமோ அங்கே வாட் டைப் ஆஃப் கான்வர்சேஷன் வி ஷுட் டெலிவர் த குட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல சென்ற பதிவில், அதுபோல் இருக்குச்சு. எந்த செய்திகளை எப்படி சொல்லணுமோ அதுக்கு மாறாமல் நம்ம சொல்லி ஆகணும். அப்போது இனிமையாக கூறுதல் என்ன? அப்போது வள்ளுவர் கூட சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா என்ன? எப்பொழுதும் இனிமையாக பேச வேண்டும். இனிமையாக பேசுவதில் என்ன, சென்ற பதிவில் கூட ஒரு வார்த்தை சொன்னோம், முழுமையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நன்றாக பேச வேண்டுமா? பேசுவதற்குண்டான எல்லா செய்திகளும் சேகரித்து கொண்டு எல்லா செய்திகளும் ஒருங்கு சேர அடுத்தடுத்து எப்படி சீக்வன்ஸ் மாறாமல் இல்லை ஃப்ரீக்வன்சியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த சொல்லக்கூடிய செய்திகள் ஏற்புடையதாக இருக்கணும். சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாருக்கும் என்ன ஒரு நகைச்சுவையாக இனிமையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். கடுமையான செய்திகளாக இருந்தாலும் இல்லை நிறைய கண்டிஷன் போட்டு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே அவங்கள வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சொல்லக்கூடிய செய்திகள் இனிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே அதில் நிறைய என்ன பண்ண வேண்டாம், தவறெல்லாம் செய்து சொல்லலாம் அப்படின்னு இல்லை. எது அனுசரிக்கணுமோ, எதை ஏற்று நடக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் அதில் இனிமையாக சொல்லக்கூடியதுக்கு வாய்ப்பில்லை. இனிமையாக சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன இருக்காது, வலு இருக்காது. அதை அவங்க பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எப்போவுமே நம்ம லைட்டாக சொல்லிட்டோம் என்ன சொன்னால், அந்த லைட்டர் வெயின்லேயே அது போயிட்டுன்னா அதை என்ன சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை அனுசரிக்கணும், அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் இருந்தால் அதை என்ன பண்ணணும், கட் அண்ட் ரைட்டாக இல்லை, கராராக இல்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். சரி, இதுவே ஒரு தகப்பனார்கிட்ட எப்படி பேசணும்? மரியாதையை பேசணும், சொல்லுகின்ற செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். தனக்கு இதெல்லாம் வேண்டும் என்ற தேவைகளையும் தெளிவாக சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் என்ன இருக்கு, வாட் இஸ் தட் ஐ எம் இன் நீட் ஆஃப், அதையும் தெளிவாக சொல்ல வேண்டும். சரி, அரசாங்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க அவங்களோட அவங்களோட பணி சமுதாயத்துக்கு தேவையானது. அப்போ அவங்க எப்படி பேசணும்? அங்கே போய் இனிமையாக கூறல் அதெல்லாம் இல்லை, பயனில சொல் அதுவும் இல்லை. அங்கே சொல் வன்மை இருக்க வேண்டும். என்ன பேச துவங்குறோமோ அதை மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு எடுத்து கையாளக்கூடிய சொற்கள் ஏற்புடையதாகவும் பொருத்தமாகவும் திறமையான அறிவாற்றலை காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்போ அங்கே சொல்வன்மை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னு சொன்னால் சொல்வன்மை இருந்தால் தான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்மளோட சொல் எடுபடும். அப்பொழுதுதான் அது சொல்லக்கூடிய செய்திகளை அத்தனையும் செயல்படுத்த முடியும். அங்கே போய் இனிமையாக கூறல் அப்படின்னா, இனிமையாக கூறுவது ரொம்ப சிறப்பானது, சாலை சிறப்பானது. ஆனால் அந்த சாலை சிறப்பு அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நடுவில் இந்த இனிமையாக கூறல் என்பது ஏற்புடையதில்லை. அப்போ என்ன செய்யணும்? சொல் வன்மை. நம்ம சிறப்பாக பேசி அதில் என்ன பண்ணணும், சிறப்புகளை சொல்லி செயல்களை செயல்படுத்தி முடிக்க வேண்டும். செய்ப்பாங்க, எல்லோரும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க முடியாது. செய்ப்பாங்க சொல்லிட்டோம், செய்ப்பாங்க என்னத்தையும் நீங்கள் சொல்லுவாங்க. செய்த பிறகு அது சிறப்பாக வருகிறதா, சிறப்பாக வருகின்ற வரைக்கும் செய்ய வேண்டும். செய்யுங்கப்பா அப்படின்னா செய்தாயிட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? செய்வது சிறந்தச்சை, செய்வன திருந்தச்சை. அப்போது சிறப்பாகவும் திருத்தமாகவும் செய்ய வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அங்கனும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகள் வன்மை புரிந்ததாக, சொல்வன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு அதிகாரத்தில் இருக்கார் ஒருத்தர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அந்த இடத்துல சொல்வன்மை சிறப்பாக இருந்து தனக்கு செய்யக்கூடிய வேலைகளை எல்லாரும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும். அதனால் செய்யக்கூடிய செய்திகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கே அந்த செய்திகளும்
சொல் வன்மை பொருந்தியதாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி பேசுவது எப்படி அப்படின்னா, மறுபடியும் இப்போ சொன்னோம் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும்னு. அப்போ அந்த சொல்வன்மைக்கு ஏற்றவாறு அரசாங்கத்தில் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பணிகளை செவனே செய்வதற்காக வேண்டி சொல் வன்மை பொருந்தியதாக, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாத்திரம் என்ன 100 தடவை வேறு யாராலையும் மாற்றி கொடுக்க முடியாது. அந்த பேச்சுக்கள் கையாண்டக்கூடிய சொற்கள் அதனுடைய பாவனைகள் சிறப்பாகவும் மென்மை தங்கியனதாகவும் இருக்கிறது. அத்தகைய வார்த்தை அத்தகைய வார்த்தைகள் என்ன பண்ணும்? இனிமையானவை, ஏற்புடையவை. அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பேசுவது எப்படின்னு கேட்டோம் இல்லையா? இங்கே இப்படி தான் பேசணும். அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நம்மளை யாரானு எள்ளி நகையாடுறாங்க. என்ன இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன இப்படிலாம் போய் சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன பொருளுடையதாகவும் ஏற்கனவே அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை மறுதளித்து பேசுவதாகவும் இருக்க வேண்டும். ஸோ அதனால் பேசுவது எப்படின்னா, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, சொல்லக்கூடிய செய்திகளுக்கு தகுந்த மாதிரி மாறுதல் உடைத்து என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.